தாவேக்கா தொடர்கள் எல்லாம் விசில் சின்னம் எங்க பார்த்தாலும் விசில் போடுமாமே அப்படின்ற மாதிரி சும்மா சும்மா சிஎஸ்கேவினுடைய வைபா இல்லை அது டிவிகேவினுடைய வைபான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஃபயர் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பப்ளிக் நியூசன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பக்கம், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மீம்ஸாக இறங்கிக்கிட்டு இருக்கு. விசில் மீம்னு இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. 2 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பிப்ரவரியில தான் ஆரம்பிச்சாரு 2024. இப்போ பிப்ரவரி மாதம் வரப்போகுது. 2 வருஷத்துல அரசியல் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் எதுவுமே இல்லை. அங்கங்கே பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2024 பிப்ரவரியிலேருந்து அக்டோபரில் தான் முதல் பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், விக்கிரவாண்டி வீசாலையில். அப்படி இருக்கும் பொழுது அவங்க தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்டு முறையிட்டாங்க. நிறையா சின்னம் கேட்டதாக சொல்லப்படுது. ஆட்டோ சின்னம் கேட்டதாக சொல்லப்படுது. அப்புறம் பிகில் அந்த படத்தில் அந்த கோப்பை ஜெயிப்பார்ல விஜய், அந்த மகளிர் அணிக்காக, அந்த மாதிரி கோப்பை சின்னம் கேட்கப்பட்டதா சொன்னது. மோதிரம் கேட்டதா சொல்லப்பட்டது. கடைசியா விசில் சின்னம் கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னங்களாக இது இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க அதை கேட்டிருக்காங்க. விசில் சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. நேற்றையிலேருந்தே ட்விட்டர்லாம் பார்த்தோம், ட்ரெண்டிங்கில் பார்த்தா நம்பர் 1 இருந்தது விசில் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா அதற்கு எதிர்வினை வரதானே செய்யும். ஒரு சைடு அவங்க கொண்டாடுறாங்க, இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது விசில் கொடுத்து கொண்டாடுறாங்க. நடு ரோட்டுக்கு போயிட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பொது இடங்களில் விசில் அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசில் அடிச்சாங்குஞ்சிகள்னு நிரூபிச்சிட்டிங்க பாருங்கள், திரும்ப விசில் சின்னமே உங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு அப்படின்லாம். எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் விசில் அடிச்சாங்குஞ்சிகள்னு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு விஜய் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஆமாம், அது கடந்த மாநாட்டில் பேசிட்டு அந்த வீடியோவை எடுத்து போட்டுட்டு நேற்று விசிலோட இவங்க போகக்கூடியது எல்லாத்தையும் எடுத்தால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அவங்க ஒரு சிட்டி அந்த 2.2 ஆர்மியாக இறங்குவாங்க பாருங்க, ரோபோட்டிக் ஆர்மி, அந்த மாதிரி விசிலோட இறங்கி இருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. டார்ச்சர் பண்ணாத. பரிதாபங்கள்ல தொடங்கி பல மீம்ஸ், பழைய விவேக் வடிவேலு போன்றவர்கள் அவங்க காமெடியில் பண்ணதுலேருந்து எல்லாம் இறங்கியிருக்கு. எங்கே சிக்கல் அப்படின்னா, இந்த விசில் சின்னம் என்பது இதற்கு முன்பாக திரு தமிழறிவுமணியனுக்கு கொடுக்கப்பட்டது. அது நம்ம சிக்கல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு அரசியலின் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொண்ட அவர் 2016 தேர்தலில் விஜயகாந்த் முதலமைச்சர்னால அது வாரிசு அரசியல், குடும்பமே கைப்பற்றுறதுன்னு தனியாக போய் அவர் கூட ஒரு கட்சியில் சேர்ந்து காந்தி மக்கள் இயக்கத்தோட இன்னொரு கட்சி வேற கூட்டணி வச்சாங்க. அன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு கட்சி, இப்போ 2 பேருக்கும் அங்கீகாரம் இருக்கான்னு நமக்கு தெரியல. இவர் கட்சியவே இணைச்சிட்டாரு. மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாக கூட தமிழ்நாடு அரசியல பார்க்க முடிஞ்சது. தாவேக்காவோட இணைந்தாரு. இது மட்டும் இல்லாம பிரகாஷ்ராஜ் அவர்கள் சுயேட்சையா பெங்களூர்ல நிற்கும் போது கூட விசில் சின்னத்தில் நின்னதாலாம் செய்திகளை பார்க்க முடியுது. சுயேட்சை வேட்பாளராக மயில்சாமி நிற்கும் போதும் விசில் சின்னம் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டதாக பார்க்க முடியும். அதாவது சுயேட்சையாக நின்ன காலகட்டத்தில் தமிழறிவுமணியன் ஒரு கட்சியாக பதிவு பண்ணி ஒரு 26 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாரு. அங்கே வந்ததாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக எளிமையானது. நீங்கள் ஈஸியாக நினைவுபடுத்துறதுக்கும் தேடி பார்த்து போடுறதுக்கும் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை எப்படி அவருடைய தொண்டர்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க? நான் சொல்கிறது பாசிட்டிவ் டோனில் இல்லை. அந்த பாசிட்டிவ் டோனை திரும்ப ஓவர் டோஸாக போச்சுன்னா நெகட்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விசில் சின்னத்துக்கு மட்டும் போற்றாதீங்கன்னு சொல்லக்கூடிய காலம் வந்துடக்கூடாது. விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதில் என்னென்னா, தேர்தல் MCC மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ளே வருதுன்னா சோறு விளம்பரங்கள் அதெல்லாம் அழிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சைடு விட்டுருங்க. கண்டக்டர்களுடைய விசிலெல்லாம் என்ன பண்ணுறது? எதுவும் இப்போ இந்த பஸ்லலாம் பின்னாடி இந்த பட்டன் மாதிரி இருக்கணும், அதை வச்சு நம்ம அழுத்துற மாதிரி மொத்தமாக நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ்க்கும் கொடுக்க முடியுமா? ஹாரன் வேற, கண்டக்டர் விசில் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் தடுக்க முடியாது. இதை எதிர்த்து யாராவது ஒரு வேளை பை சான்ஸ் MCC வந்த பிறகு கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் தொடங்கி கிரவுண்டில் இருந்து PET மாஸ்டர்லேருந்து எல்லாரும் ஆஃபீஸாக வர போகிறாங்க. ஏப்ரலில் மேபி IPL வருது அப்படின்னா CSK விசில் போடுங்கிறது தான். நான் நேற்றே எதிர்பார்த்தது CSK டிவிக்குன்னு ஏதாவது ஒரு மேஷ் ஆப் கொண்டு ஏன்னா ரெண்டுத்துலையும் அந்த இளைஞர் இது ஆக்சுவலாக இன்னைக்கு மங்காத்தா ரீரிலீஸ்க்கு தளபதிங்கிற ஒரு காம்போவில் போஸ்டர்ஸ் எல்லாம் ஊர் பக்கம் திருநெல்வேலியில் நினைக்கிறேன் மங்காத்தா படம் ரீரிலீஸ்க்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இணைஞ்சு வச்ச மாதிரிலாம் போட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ தோனியும் உள்ள சேர்த்து, ஏன்னா உங்களுக்கு
இப்ப கூட படம் ரெட்டத்தலைன்னு கூட வந்தது. இப்ப ரெட்டத்தலை பிளஸ் தளபதி அப்படிங்கிறது. அது ஒரு 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 எந்தூசியாசம் அப்படிங்கிறது அந்த வயசுக்கு ஓடக்கூடியது, ஒரு பெரிய க்ரௌட் அப்படிங்கிறத புல்லிங்க்கு தேவைப்படுவதற்காக எடுக்கலாம் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல. இதில் இப்போ தலைன்னு உடனே தலைக்கு பிடிக்காதுன்னு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா அவர் ஏதோ வெளியில் பொது இடத்துல இருக்கும்போது யாரோ விசில் அடிக்கிறாங்க, அவர் திரும்பி அமைதியாக இருங்க இது பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த காட்சியை போட்டு தலைக்கு விசில் பிடிக்காத போலன்னு இந்த பக்கம் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயே எனக்கு விசில் அடிக்க தெரியாது அப்படின்னு மாணவர்களுக்கான விழா நடந்துச்சு இல்லைங்களா, முதலிடம் பெற்ற மாணவர்கள் அவங்களுக்கான பாராட்டு விழா, அந்த கல்வி உதவிகள் நிகழ்ச்சி, அதில் விஜய்கிட்ட அந்த தம்பி விசில் அடிக்கணுங்கிறான், எனக்கு தெரியாது நீங்க அப்படின்றாரு. அவன் நல்லா விசில் போடுறான். அந்த வீடியோவையும் எடுத்து இப்போ வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி, அந்த பிகில் படத்தோட அந்த போஸ்டர் அதில் அவர் கோச்சா தானே நடிச்சிருப்பாரு, அதில் தொடங்கி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறதா வந்திருக்கு. இதில் நீங்கள் தேடி எடுத்தீங்கன்னா கடந்த கால விளையாட்டுத்துறை அமைச்சர் மேபி இப்போ உதயநிதியே ஏதாச்சும் ஃபங்க்ஷனை தொடங்கி வைக்க போய் ஒரு வேளை விசில் அடிச்சிருந்தா நமக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் தேடினா ஒரு வேளை கிடைக்கலாம். நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது ஒரு வேளை விசில் கொடுத்துருந்தாருன்னு வைங்க, விஜய்க்கு உதயநிதியே ஓட்டு கேட்டாருன்னு கூட அவங்க எடுத்து போடுவாங்க. இந்த பஸ் எல்லாம் புதுசா இறக்குறாங்கல்ல கவர்மெண்ட் சார்பா இருந்து, அப்போ கூட விசில் அடிச்சு அந்த பஸ்ஸை தொடக்கி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. நம்ம ஜெயக்குமார் பார்த்தா எல்லா கேம்ஸும் ஆடி இருப்பாரு. அதிமுக ஜெயக்குமார் என்ன அவரு இதுல பாக்ஸிங்ல தொடங்கி ஷட்டில் கார்க்ல இருந்து எல்லாமும் பல கேம்ஸ் அவருக்கு ஆடி இருப்பாரு. அவர் ஏதாவது விசில கேட்டிருந்தாருன்னா அவரு இது கொடுத்துட்டாருன்னு ஒரு வேலை ஆரம்பிச்சால் அது வேற விதமா போகும். பட் இது வந்து ரீச் அவுட், அதாவது அவங்களுக்கு சோசியல் மீடியாங்கிறது தேர்தல் அரசியல் வரலாற்றுல இது முதல் வெற்றி அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஐயோ, நேத்து அருண்ராஜ் அவர்கள் எல்லாம் 3 எழுத்துக்கு போயிட்டாங்க. விசில் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து அப்படின்னு, எம்ஜிஆர் 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்துன்னு சொல்ல காலம் போயிட்டு இதுக்கு வந்து அண்ணாவுடைய கடமை 3 எழுத்து அந்த மாதிரிலாம் அப்ப எம்ஜிஆர் படங்கள்லயும் வசனமா இருந்தது. பின்னாடி வந்து இதை வேற ஒரு காமிக்காவும் அதை கொண்டு போனதெல்லாம் தோல்வியும் 3 எழுத்துன்னு கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க சில பேர். ஸோ அது என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதை தாண்டி அவங்க கொண்டு போய் தான் சேர்க்கணும். அதாவது அவங்க என்ன சின்னம் கிடைச்சிருந்தாலும் இது எங்களுக்கு வெற்றின்னு தான் சொல்லியிருப்பாங்க ப்ராக்டிக்கலி. பட் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேற்றைக்கு சென்னையில் நடந்த அந்த சம்பவம் ஒரு கிட்டத்தட்ட அந்த அவங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த பெண் ஒருத்தவங்க அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. நம்மளால அவங்க பேசுறதை தாண்டி அந்த விசில் சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க பேருந்த மறிச்சு பஸ்ஸை நிப்பாட்டி ஏறுற மாதிரி மறிச்சுட்டு பார்த்தா நீங்க எல்லாம் கொடியோட நிக்கிறீங்க, விசில் சவுண்ட் அந்த அளவுக்கு போகுதுன்னா, இப்போ இது இருந்ததுன்னா கண்டக்டர் விசில் கொடுத்துதான் நினைச்சு டிரைவர் பஸ்ஸை மூவ் பண்றாருன்னு வைங்க, அது கூடுதல் சிக்கலாகும். நீங்க பள்ளி வளாகங்களோ அல்லது மருத்துவமனை வளாகங்களோ, முதியவர்கள் இருக்கக்கூடிய இடமோ, ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஜோன்ஸோ, இங்கெல்லாம் அந்த மாதிரியான சத்தங்கள் அப்படிங்கிறது கூடாது. நம்ம வண்டிகள்லேயே அளவுக்கு அதிகமான அப்படிங்கிறோம். இப்படி கூட்டமாட்ட டைமில் ஒரு மாதம் நீங்கள் விசில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸாக போகும். பப்ளிக் நியூசன்ஸில் புக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆகிறது. அப்போ நீங்கள் அதை எந்த இடத்துல பயன்படுத்துறீங்க? நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பதிவை போட்டவங்க திமுக காரர்கள், அதிமுக காரர்கள் எங்களை வந்து ஒரு களங்கம் கற்பிக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனாலும் அது பப்ளிக் நியூசன்ஸ் தான். திமுக காரர்களுக்கு நீங்கள் பண்ணாலும் அது பப்ளிக் நியூசன்ஸ் தான். உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சவுண்டு கொண்ட இது வச்சுருந்தா உங்களுக்கு அந்த சைலன்சரை பிடுங்கிறதுலேருந்து எல்லா வேலையும் போலீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. யார் பண்ணாலும் தவறு தான். கட்சி காரங்கன்னு சொல்லி வராங்க அப்படின்னா காவல்துறை அந்த இடத்துல கடமை தவறியதாக அர்த்தம். அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி இருக்க சட்டம். நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கும் போது ஆப்வியஸாக உங்கள் மேலே பப்ளிக் நியூசன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதே நாளைக்கு விஜய் பேசினாலும் இதே நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் கோவப்படுவதற்கான வாய்ப்பு. அவர் கூட்டத்தில் எல்லாரும் விசிலோட போய் நின்று அவரையே பேச விடாமல் விசில் அடிக்கிற வாய்ப்பை தாண்டி நீங்கள் உள்ளரங்க கூட்டம் வாங்கிட்டு பெர்மிஷன் நடத்தி உள்ளுக்கான ஒலி மாசுங்கிறது வேற. பப்ளிக் ஸ்பேஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது என்னவாக இருக்க போகுதுங்கிறது ஒரு வகையில் விசில் வியாபாரிகளுக்கு இது லாபமானது, அல்லது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது. இதை தாண்டி அஃப்கோர்ஸ் இது எப்படி இந்த ஐபிஎல் வரும்போதெல்லாம் ஜெர்சி அடிக்கிற கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் ஒரு அளவுக்கு லாபம் ஈட்டலாம். ஏற்கனவே சில கார்மெண்ட்ஸை சார்ந்தவங்க கஸ்டமைஸ்டாக டிவிக்கான வேட்டிஸு, புடவைங்க, டிஷர்ட்ஸு,
இப்போ ஜனநாயகன் வரலாலும் ஜனநாயகனுடைய படத்தை போட்டு அப்படின்ட்டு ஒருத்தவங்க அடிச்சுப்பட்டதுக்கு பெர்மிஷன் ப்ராப்பராக வாங்கலை அப்படின்ட்டு படக்குழு தரப்பில் ஏதோ சொன்னதுனால அப்புறம் அதை வேறு மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு விஜயனுடைய பல ஃபேமஸ் படங்களுடைய புகைப்படங்களை எடுத்து ஒரு டிஷர்ட்டில் நிறைய அடிச்ச மாதிரிலாம் கஸ்டமைஸ் டிசைன்ஸ் தனியாக வருது. அது பிஸ்னஸ் ரீதியாக அவங்க நகர்த்துறாங்க. அது செய்யணும். எல்லா கட்சிக்கும் வேட்டி கரவேட்டி அடிக்கிறாங்கன்னா இதுக்கும் அடிச்சுட்டு போகலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அது தொழில்துறை வாய்ப்பை கொடுப்பதற்கு நமக்கு மகிழ்ச்சி தான். ஏதோ ஒரு வகையில் ஒரு சர்க்குலேஷன் இருந்துகிட்டு இருக்கு, அது நியாயமானது அப்படிங்கிறது தான். ஆனால் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாமல், இயல்பு வாழ்க்கைக்கு இடைஞ்சல் ஏற்பட்டால் நீங்கள் இப்போவே எவ்வளோ பண்ணுறீங்களே ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ பண்ணுவீங்கிறத ஒரு சாதாரண சாமானியனுடைய கேள்வியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ விசில் கிடைத்தது வெற்றியை நீங்கள் கொண்டாடலாம், உங்களுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியிலாக இதை நீங்கள் எப்படி நகர்த்த போகிறீர்கள் என்பதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் கடைசி எலெக்ஷனுக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி சுற்றி நின்று இன்றைக்கி அந்த பஸ்ஸை மறைச்சி விசில் அடித்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு டென்ஷனில் ஒருத்தர் உள்ளே போனால் போடணும்னு நினச்சி உள்ளே போகிறவரும் மண்டை காய்ச்சல் மாட்டி அடி பட்டனில் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? அடுத்த பக்கத்தில் இருக்க பட்டனை மாற்றி வேற யாருக்காவது போட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயத்த பார்த்தோன்னு பிடிக்காம போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதில் சிக்கல் என்னென்னா நீங்கள் பூத்துலேருந்து ஏறத்தாழ சில மீட்டர் தூரங்களில் நீங்கள் 150 அல்லது 100 மீட்டருக்கு மேற்பட்ட வரைக்கும் கட்சியினுடைய சிம்பிள்ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாதுன்னு இருக்கு. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அடுத்து தான் அவர்கள் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. டிராஃபிக் போலீஸோட விசில் எல்லாம் என்ன இதெல்லாம் நமக்கு உள்ளபடியே பெருங்கேள்வி தான். பட் ஸ்டில் அதை தாண்டி மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேபி இது யாராவது கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போனா மாடல் கோடில் இதெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சிக்கலுக்குரியதாக மாறுகிறது அப்படின்னு. இது வரைக்கும் இப்படியான ஆட்கள் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆட்கள் கையில் விசில் போகலை. தாவேக்கா நம்ம வழக்கமான அரசியல் கட்சியாக கருத முடியாதுங்கிறதுனால இது எப்படி வரலாறுகள் எப்படி அவங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் அப்படி வச்சு பார்க்கும்போது இது அன்யூஷுவலாக தான் இருக்க போகுது. அது எப்படி கணிஞ்சு வருது அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நகரும்போது தான் பார்க்க முடியும். விஜய் அவர்களுக்கு இந்த பக்கம் சின்னம் கிடைச்சிருச்சுங்கிறது ஓகே தான். ஆனால் இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளையும் தேடி சில பேர் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அவங்களுக்கும் நாம ஏதாச்சும் செய்யணும் இல்லையா, அரவணைக்கணும் இல்லையா, நம்மளை தேடி வந்தவங்களை அரவணைக்கிறது தானே நம்மளுடைய பண்பு அப்படின்னு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போவும் வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொல்லி 2 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் கூட கிட்ட போகலையே. இது ஒருத்தர் கூட, அதாவது தமிழருவி மணியன் கூட தன்னுடைய கட்சியை வாசன் கட்சியோட தான் இணைச்சார், அவர் கூட போகலை. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் ஒரு யங்ஸ்டர் பாருங்க, இளைஞர்கள் 2 பேரும் பனையூர்ல தான் இருக்கிறாங்க. ஆமா, பனையூர் வேற, அது பனையூர் பாமக தான் அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க. இது பனையூர் ஒரு அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி மாதிரி 2 பேரும் பாருங்க பாஜக அடிச்சு நொறுக்க போறாங்க, இங்க உள்ள திமுக அடிச்சு நொறுக்க போறாங்கன்னாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள யாருமே இப்ப வரைக்குமே போகல, ஒருத்தர் கூட போகல அப்படிங்கிறது தான் இன்றைய நிதர்சனமான உண்மை. இன்னைய தேதிக்கு யாரும் இல்லை. அது திரும்ப அப்போ ஒரு விஷயம் சொன்னார், அவர் தான் ஆடிதல் சொல்றாருலாம் விட்டுட்டு இதெல்லாம் உள்ளரங்கள்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத தீபாவளி ஆஃபர் மாதிரி விஜய் கொடுத்துட்டு இருக்கிறாரு, திருமாவளவன் போன்ற தலைவர்கள் சொன்னாங்க. கடைசியா இறக்க வேண்டிய ட்ரம்ப் கார்டை நீ முதல்ல போடுறன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சிங்கிங் காம்படிஷன்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பல சேனல்கள் நடக்குது. சில பாடல்கள்லாம் ஃபைனலில் பாடுறதுக்குன்னே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ப்ரிலிமினரி ஷோஸில் அதை இறக்க மாட்டாங்க, அது ரொம்ப டஃப்பான சாங்காக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க பாடணுன்னே ப்ரப்போஸ் பண்ணாலும் அது ஃபைனல்ஸ்க்கு வைக்கலாங்கிற மாதிரி அந்த ஷோவோட ஆர்கனைசர்ஸும் மற்றவங்களாம் பிளான் பண்ணி ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லைன்னு வந்துடக்கூடாது, அங்கே போய் ஏதாவது சாதாரண சாங்ஸாக பாடிடக்கூடாதுலாம் சிலதெல்லாம் அப்படி நகர்த்தி வைப்பாங்க ஃபைனல்ஸ்க்கு பாடுறாங்க. அந்த மாதிரி ஃபைனலாக லாஸ்ட் ஆப்ஷனாக எடுக்க வேண்டிய ட்ரம்ப் கார்டை நீங்கள் முதல் மாநாட்டிலேயே உடைச்சதுங்கிறதே, அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களால் சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது அத்தனையுமே எஃபர்ட்ஸ் வேணும். ஆனால் இப்போ அவர் சொன்ன 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட, ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கூட தேமுதிக ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு கேட்குறாங்க. டிடிவி தினகரன் கேட்டார், அவர்களே அவர்களோட கூட்டணிக்கு போகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆமாம், டிடிவி பல நேரங்களில் அவர் ஒரு ஃபோர்ஸாக உருவாகிட்டு இருக்காரு. அவருடைய அதிமுகவை அவர் ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் பேசியவர் கூட இன்றைக்கி என்டிஏக்குள்ளே போயிட்டார். அப்போ என்னென்னா விஜய்கிட்ட அப்ரோச் ஒரு விஷயம், விஜய் மீது அரசியல் ரீதியிலாக எவ்வளோ பண்ணுவாரோ நம்பிக்கையின்மைங்கிறது தனி. அதை தாண்டி
விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன சேனல் இருக்குது இந்த அரசியல் கட்சிகளுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. அவரை பார்க்க முடியுமாங்கிறதே கேள்வி தானே. செங்கோட்டையன் அவர்களே டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறதுல சிக்கல் இருக்கு, கூப்பிட்ற அன்னைக்கு வந்தா போதும்னு அவருக்கே சொல்றாங்க. சில செய்திகள் இருக்கு. அவர் அதை மறுக்கிறார். அஃப்கோர்ஸ் 3 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல அந்த செய்தி, அதை அவர் அடுத்த நாள் பெயர் குறிப்பிடாமல் அந்த மாதிரியான செய்திகள் உண்மை இல்லைன்ட்டார். அடுத்த நாள் புஷி ஆனந்த் அவரும் கூட ஒரே மேடையில் இருக்கும்போது அப்படிலாம் உண்மை கிடையாது அப்படின்னு புஷி ஆனந்தை மறுத்து எல்லாரும் தளபதி தொண்டர்கள் தான் பேசிட்டாங்க. ஆனால் கட்சிகளாக இப்போது யார் போவார்கள் அப்படிங்கிற கேள்வி அப்படியே தொக்கி நிற்குது. இதில் என்ன அவர் குறி வச்சு சொன்னது வந்து விசிகா போன்ற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக சொன்னார். விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்களை, காங்கிரஸை இப்போ காங்கிரஸ் டிவிகேவை வைத்து விளையாடுகிறதே தவிர உள்ள போறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ல காங்கிரஸ் கொடுக்குதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை பிஜேபி உணர்ந்துருச்சு. தாவேக்காவை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி திமுக கிட்ட அதிக சீட்டை வாங்க பாக்குது காங்கிரஸ் அப்படின்னு. ஆனா அவங்களால காங்கிரஸ்காரங்களே நம்புவாங்களான்னு கேள்வி இருக்கும்போது விஜய் எப்படி நம்புறாருங்கிற ஒரு முக்கியமான பயன் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு பேசணும். விசில் வந்த உடனே விசில் ஊதப்பட்டு விட்டது இனிமே எல்லாம் ரைட்டுன்னாரு. அது கரெக்டுங்க. இங்க ஒன்று சொல்றதுக்கு உங்களுக்கு என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு வெங்கட்ராமனோ மணிசங்கர ஹீரோ கிடையாது. அவர்களே பெரிய செல்வாக்கான தலைவர்களாங்கிறது இன்னொரு கேள்வி. பட் அவங்க அளவுக்கு செல்வாக்கான தலைவரா பிரவீன் சக்கரவர்த்திங்கிறதும் ரெண்டாவதா கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன ரோல் இருக்குங்கிற கேள்வி இருக்கு. அப்படி பார்த்தா இப்போ நடந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தாலும் எப்படி அதை கட்சி ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, கூட்டணி குறித்து பேசுவதற்கு வெளியில் பொதுவில் கருத்து வெளியிட, சமூக வலைதளங்களில் போட இப்போதைக்கு தடை கட்சி கொடுத்துருக்கிறது. அப்படின்னா யார் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி? காங்கிரஸ் இவங்களும் கூட்டணியில் 2017 ஒரு திரும்ப 16 இவங்க திரும்ப வந்துட்டாங்க. 14 மட்டும் தான். 14ல ஒரு 14 மட்டும் 2004 அவங்க கூட்டணியில இருக்காங்கிறது. 11 அவங்க தோல்வி, 16 தோல்வி, 14 அவங்க கூட்டணியில இல்ல. ஏறக்குறைய எல்லா தேர்தலுமே அவங்க வெற்றி தான். நடுவில் அந்த ஒரு 3-3.5 ஆண்டுகளை நீங்க நகர்த்துனீங்க அப்படின்னா அது போக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரிலாம் தடை போட்டதாக ஸ்பேஸ் இல்லையே வருது. அப்படின்னா யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு கேள்வி இருக்குது. செல்வ பிறந்தகை இப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்தாரா? மாணிக்கம் தாகூர் பேசினார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார். ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கிள்ளியூர் எம்எல்ஏக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பேசப்பட்டாலும் அவர் பொது வெளியில் தொடர்ந்து கருத்துக்கள் எல்லாம் ஒன்றும் இன்ஜஸ்ட் பண்ணல. அவர் பேசுகிறாருன்னு அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா கன்னியாகுமரியில் திமுகவை நம்பி காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ்க்குன்னு இயல்பான செல்வாக்கு இருக்குது. இவங்க இல்லைனாலும் தாவேக்கா வச்சு ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கலாம். ஏன்னா 16 ஜெயிச்சாரு, 21 ஜெயிச்சாரு. அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். மற்ற மாவட்டங்களில் இதே மாதிரி ஒரு நம்பிக்கையே தாவேக்கா கொடுக்குமா? திமுக அதை விட செல்வாக்கான கட்சின்னு தாவேக்கா நினைக்குதா இல்லை காங்கிரஸ் தான் நினைக்குதாங்கிற கேள்வி இருக்குல்ல. ஓவராலாக எங்கே நிற்குதுன்னா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவங்கள ஒரே ஒருத்தரை தவிர மீதி அத்தனை பேரும் திமுக தான் சேஃப்னு நினைக்கிறாங்க. ஆனா எம்பிக்களாக கன்னியாகுமரியில் இன்னொருத்தர் கூட ஜெயிச்சாருல்ல, பிரின்ஸ் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் கூட இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லல. அவருக்குள்ள விஜயதாரணி இங்க வந்துட்டாங்க, அது வேற. ஓகேவா? அப்ப கன்னியாகுமரி எம்எல்ஏஸ்மே ஓப்பனாக பொது வெளியில் பேசக்கூடிய இடத்துக்கு யாரும் வரலை. அப்போ எம்பிக்கள் உங்களுக்கு என்னென்னா அடுத்து 29 வரைக்கும் நமக்கு பதவி சேஃபாக இருக்குது, எந்த ரிஸ்க்கை வேணாலும் அவங்கள எடுக்க வைக்கலாம் நீங்கள் வரீங்கிற அடிக்கடி சொல்லுவார். அவர் யாரை குறி வச்சு சொன்னார்னா இந்த ப. சிதம்பரம் போன்ற தலைவர்களை குறி வச்சு தான் அவர் சொன்னார். என்னன்னா இவர்கள்லாம் எம்பி எலெக்ஷன் அப்போ திமுக எதிர்த்து எந்த கருத்துமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துட்டா திமுகவை கண்டபடி விமர்சனம் பண்ணுவாங்க. அதற்கான பின்னடைவை யார் சந்திக்க போறோம்னா எங்களை மாதிரி தலைவர்கள் சந்திப்போம். ஏன்னா அவர் பெரிய அளவுல மத்திய தலைமையோட நெருக்கம் காட்டியவரா இருந்தாலும் மத்திய தேர்தல்களில் போட்டியிட்டவர் இல்லை. 2004, 2009 பார்த்துருக்கிறோம், 2014 பார்த்துருக்கிறோம். அதை மிஞ்சி வேற எங்கேயும் போட்டிட்டு தான் நம்ம பார்த்தல. எம்எல்ஏவா தான் அதிக காலம் இருந்தார். அவருடைய அந்த பவுண்டரிஸ்ங்கிறத அவர் வெல் டிஃபைன்டாக வச்சிருந்தாருன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரியான வேலை பார்க்குற ஆட்களை நம்பிலாம் அவங்க காங்கிரஸ் பை சான்ஸ் அரசியல் எடுத்தாலும் அதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். தாவேக்கா நீங்கள் என்ன சேனலில் வச்சுருக்கீங்க உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா? ஆமாம் நான் சந்திச்சேன்னு சொல்கிறதுக்கே பிரவீன் சக்கரவர்த்தி முதல்ல இல்லைன்னு ஊடகங்கள் ஆதாரங்களை வெளியில் போட்டு எக்ஸ்போஸ் ஆன பிறகு ஆமாம் மீட் பண்ணேங்கிற இடத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. ஹியூமிலேட் ஆகி வேறு வழி இல்லாமல் வெளியில் சொன்னது தானே தவிர அந்த மாதிரியான ஹோல்டெல்லாம் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி கடைசியாக பட் அதுவும் அதிமுக பாஜக மனசு வைத்தால் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸும் சசிகலாவும் ஓபிஎஸ் போய் சசிகலா அவர்களை சந்தித்திருக்கிறார். செங்கோட்டையும் 15 சீட்டு வரைக்கும் வாங்கி தரேங்கிறாரு. எனக்கு 10 உங்களுக்கு 5. என்ன சொல்றீங்க? தியாக தலைவி சின்ன ஜெயலலிதா இப்படியெல்லாம் சொன்ன சசிகலா அவர்களுக்கு வெறும் 15 சீட்டு. புரட்சி தாய் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு
அவங்களுக்கும் ஓபிஎஸ்க்கு சேர்த்து 15 சீட், ஒரு 2 பேருக்கு சேர்த்தே 15 தானா? அவங்களுக்கு ஒரு 5 அவருக்கு ஒரு 10 அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வச்சதாகவும். ஓபிஎஸ் எதுக்கு அங்கே போனார்னா, செலவை நீங்கள் பார்த்துக்குங்கம்மா, பிரச்சாரத்தை நான் பார்த்துக்கிறேன். ஒரு 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 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஒரு காலத்துல அதிமுகவோட பொருளாளராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு செலவுக்காக இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு சேர்றாரு. இல்ல அவங்க கட்சி கிடையாது, அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டு அவங்களுடைய இல்லத்துல இருக்க இவரும் கட்சி கிடையாது, தனியா ஒரு அவரே சொல்லிட்டாரு. மாதிரி வச்சு என்னுடைய இந்த கட்சி இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்ஸே அந்த நிலைமைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா மேபி ஒரு அதிமுகவோட சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மறுப்பு பார்த்து நீங்க போயிருக்கலாம். ஆனா அவங்களை அழைக்காமலே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய விஷயம். நீங்கள் இன்னைக்கு அந்த நிலையில் தான் நிற்கிறீங்க. சசிகலா அவர்கள் இப்படி சொன்னாலும் அவங்க ஒருவேளை இதை ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது, ஒருவேளை இது இப்போ ஸ்பெகுலேஷன்ஸாகவே எப்பவுமே செய்தி கசிது அதிகாரபூர்வமாக 3 பக்கம் இருந்தும் மறுக்கலை. நாளைக்கு இது உண்மை என்று ஒருவேளை பாஜக நம்பினால் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் நாளைக்கு ஒரு நியூஸ் வரும். டிமானிட்டைசேஷன் காலகட்டத்தில் செல்லாத 500 1000 பயன்படுத்தி ஜெயலலிதா பணத்து ஹாஸ்பிட்டல் இருந்தபோது சசிகலா அவர்கள் பினாமியை வைத்து வாங்கிய ஒரு ஆலை குறித்து இடி வழக்கு பதிந்தது. அவங்க பினாமியை சுத்தி வளர்ச்சிட்டாங்க. அவர் யாரோ ஒரு வட இந்தியக்காரர் வச்சிருந்த திரும்ப 2017 பிப்ரவரி காலகட்டம்லாம் சசிகலா அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க ஏன் 21 முடியாதுன்னீங்க, அதுவே சர்ச்சைக்குரியதா இருக்கும். ஸோ விஜய் பலமடைவதை எந்த வகையிலும் பாஜக விரும்பாது அப்படிங்கிறது தான் அதனுடைய யதார்த்தமாக இருக்குது. ஓபிஎஸ்னுடைய இந்த முயற்சி தெரிந்தால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து பிரதமர் போன பிறகு நமக்கு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே பல விஷயங்கள் தெரிஞ்சிடும். விஜயை தன்னந்தனியாக நிப்பாட்டுவது தான் பாஜகவினுடைய முடிஞ்ச வரைக்கும் ஓட்டை நீங்கள் பிரிச்சிடாதீங்கிறதுக்கு தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். பார்ப்போம் இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது. பிகில் சத்தம் எப்படி இருக்குதா இல்லையா, கப்பு முக்கியம் பிகில்னு சொல்றாங்க, கப்பு கிடைக்குதா, கோப்பையை வெல்றாங்களா என்னங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். தனியா போய் தான் அது டீம் கேமா ஆட வேண்டியதுல ஒருத்தர் மட்டும் இருந்தா அவர் எப்படி அந்த ஒருத்தர் ரைடு போய் எதிர் டீம்ல இருக்க 7 பேரையும் அவுட் ஆக்கினாலும் இங்க அடுத்து வெளியில போனவங்க உள்ள வருவாங்களாங்கிற கேள்வியும் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம்.